இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களுடைய வெளியீடுகள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். ஆதியாகமம் 33 அதிகாரம் 12 வசனம். ஏசா யாக்கோபை நோக்கி, நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன்னே நடப்பேன் என்றான். யாக்கோபு தன்னுடைய மாமனார் வீட்டிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி திரும்ப ஜென்ம தேசத்துக்கு புறப்பட்டு வருகிறான். வருகிற செய்தி அண்ணன் ஏசாவுக்கு அனுப்பப்படுகிறது. தம்பியை சந்திப்பதற்கு ஏசாவும் எதிர்கொண்டு வருகிறான். இந்த சூழ்நிலையில் 2 பேரும் சந்திக்கிறார்கள். ஒருவரை ஒரு கட்டிக்கொண்டு முத்தம் செய்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். அதன் பின்பாக ஏசா தன்னுடைய தம்பி பார்த்து சொல்கிறான், நாம் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன். எழுத்தின்படி நாம் பார்க்கிற காரியம், யாக்கோபை ஏசா அழைக்கும்போது நாம் புறப்பட்டு போவோம் வா என்று கூப்பிடுகிறான். அதே நேரத்தில் நான் உனக்கு முன் நடப்பேன், அப்படியானால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்கிறான். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வருஷத்தின் ஆரம்பத்திலே நாம் வந்திருக்கிறோம். கடந்த வாரம் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் கேட்க கர்த்தர் உதவி செய்தார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த நாளிலே வருஷத்தின் ஆரம்பமாக இருக்கிறபடினால் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு வெளிப்பாடு என்ன? இவ்விதமாய் அண்ணன் தன் தம்பியை பார்த்து நாம் புறப்பட்டு போவோம் வா என்று கூப்பிட்டானோ, அதே போல் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இந்த 2019 அடியெடுத்து வைத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறார், நாம் புறப்பட்டு போவோம் வா. நாம் புறப்பட்டு போவோம் என்று சொன்னால் தன்னை நம்மோடு இணைத்து கொள்ளுகிறார். நாம் புறப்பட்டு போவோம் வா என்று சொல்லி அண்ணன் தம்பியை கூப்பிடுகிறான் என்றால், அண்ணன் தம்பியோடு இணைந்து நாம் இணைந்து செல்லுவோம் என்று கூப்பிடுகிறான். அதே வண்ணமாக தேவனாகிய கர்த்தர் இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பார்த்து சொல்கிறார், இந்த 2019 நீ தனித்து போக வேண்டாம். நீ தனியே விடப்பட்டவன் அல்ல. உன் பிள்ளைகள் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. உன் காரியங்கள் தனித்து செய்யப்படுவதல்ல. நான் உன்னோடு வருவேன். நாம் புறப்பட்டு போவோம் வா என்று அதனால் தான் சொல்லுகிறார். அப்படியானால் எந்த இடத்துலெல்லாம் கடந்த ஆண்டிலே நீங்கள் தனிமையை பார்த்தீர்களோ, கைவிடப்பட்ட நிலையை உணர்ந்தீர்களோ, யாருமில்லையே என்று ஏங்கினீர்களோ, இந்த வருஷத்தில் இனி வருகிற நாட்களிலே அந்த இயக்கம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் ஆரம்பத்திலே கர்த்தர் சொல்கிறார், நாம் புறப்பட்டு போவா. அதில் இன்னொரு வார்த்தை அழுத்தமாய் சொல்கிறார், நான் உனக்கு முன் நடப்பேன். நான் உனக்கு முன்னால் போவேன், நீ என்னுடைய பின்பற்றி வா. அப்படியானால் 18 கர்த்தர் முன் போகிறத, ஆண்டவர் அனுகூலமாக இருந்ததை, தேவன் வாழ்க்கையிலே துணையாய் நின்றதை அநேக சமயங்களிலே நீங்கள் பார்க்கவில்லை அல்லவா? நீங்கள் அறியவில்லை அல்லவா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் திகைத்து போன நாட்கள் உண்டு, திணறி போன நாட்கள் உண்டு, யாருமில்லையே இந்த ஏங்கின நாட்கள் உண்டு. ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன் நடப்பேன். எந்த தேவையானாலும், எந்த எதிர்பார்ப்பானாலும் நான் உனக்கு முன் நடப்பேன். அப்படியானால் நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆவியானவர் சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, வேதாந்தத்தில் கர்த்தர் முன் செல்லும் பொழுது காணப்படுகிற பெற்றுக்கொள்ள வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அறிந்திருக்கிறோம். உபாகமம் 31:8 கர்த்தராமே உனக்கு முன்பாய் போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், நீ பயப்படவும் கலங்க வேண்டாம். காரணம், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன அருமையான ஒரு வார்த்தை. அதே போல் கர்த்தர் நமக்கு முன் செல்கிற தேவனாயிருக்கிறார். ஆமோஸ் 5:17 வாசிப்பில்லானால், நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த தேவை எதிர்பார்ப்போடு பலவீனத்து மத்தியில் நீ இருந்தாலும், நான் உன் நடுவே கடந்து போவேன். அதை நீ பார்ப்பாய், அதை நீ அனுபவிப்பாய், அந்த பிரசனத்தை நீ உணர்வாய்.
அது மாறி போகாது. கர்த்தருடைய ஆவியானவர் அதை தெளிவாய் திட்டமாய் இந்த நாளிலே உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 1 ராஜாக்கள் 19:11 கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லும் பொழுது, எலியாவே, நீ கெபிக்கு வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கெபிக்குள்ளே இருக்கிற அனுபவம் வேண்டாம், மறைந்திருக்கிற அனுபவம், ஒளிந்திருக்கிற அனுபவம் வேண்டாம். நீ பர்வத்தின் மேலே வந்து நில், நான் உன் நடுவில் கடந்து போய் நீ காண்பாய், என்னுடைய பிரசன்னத்தை நீ உணர்வாய் என்று அவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அதில் பார்க்கிறோம். அதில் தான் சங்கீதக்காரன் 16:8 கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சலில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை என்று சொல்கிறான். அசைக்கப்படாதபடிக்கு கம்பீரமான மனமகிழ்ச்சியான ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாய் இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போகும்படி அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நான் உனக்கு முன் நடப்பேன், நீ எனக்கு பின்னாலே வா என்று சொல்லி அந்த வார்த்தை சொல்வதே நாம் அதில் பார்க்கிறோம். கர்த்தர் முன் செல்லும் பொழுது என்ன காரியங்கள் நடக்கிறது? வேகமாய் 1-2 காரியங்களை நாம் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 45:2 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவியாக்குவேன். நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவியாக்குவேன். கடந்து வந்த பாதைகளிலே, கடந்து வந்த நாட்களிலே, குடும்பத்தின் காரியங்கள், ஊழியத்தின் பாதைகள், வாழ்க்கை பாதைகள், பிள்ளைகளுடைய காரியங்களிலே அநேக கோணலான காரியங்களை பார்த்தீர்கள் அல்லவா? அநேக காரியங்கள் திகைத்து போய் நின்ற காரியங்களை பார்த்தீர்கள் அல்லவா? இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவளை செவியாக்குவேன். இனி கோணலான காரியங்கள், வேதனை உண்டாக்கூடிய காரியங்கள் வராதபடிக்கு நான் அதை மாற்றி போடுவேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சொல்வதை பார்க்கிறோம். கோணலான அனுபவங்கள் வருவதற்கு பல காரியங்கள். ஒன்று, ஏசாயா 59:8 வாசிக்கிறோம், தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். நீங்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைக்கு, வேதனைக்கு காரணமாக இருந்த நாட்களை நினைத்து பாருங்கள், சம்பவங்களை நினைத்து பாருங்கள். கொஞ்சம் பொறுமையாக, கொஞ்சம் நிதானமாக போயிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கிறாதே என்று பலமுறை நீங்கள் ஏங்குறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கோணலான காரியத்தை இந்த நாட்களிலே நான் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 2:15 வாசிக்கும் போது, மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். இனி உன்னிடத்தில் மாறுபாடான வழி நடக்கிறவங்க, கோணலான பாதையில் நடக்கிறவங்க கடந்த நாட்களில் உன்னோடு இணைந்து உன்னையும் அப்படி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் இனி நீ அவர்களுக்கு தப்புவிக்கப்படுவாய். காரணம், நான் உனக்கு முன்னால் போகிறேன், நீ என்னை பின்பற்றி வா. அப்படி நீ வரும்போது இனி கோணலான காரியங்களிலே நீ சிக்கிக்கொள்ளாதபடி நான் உன்னை பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறேன். இரண்டாவதாக யாத்ராமம் 33:14 வாசிக்கும்போது, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஓடி ஓடி உழைத்து உழைத்து பிரயாசப்பட்டு இளைப்பாறுதலே இல்லை, அமைதியிலே இல்லை, மனமகிழ்ச்சியே இல்லை. அப்படி எத்தனை நாட்கள் வேதனை, எத்தனை நாட்கள் கண்ணீர், எத்தனை நாட்கள் நிம்மதி இல்லாத இரவுகள். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே சொல்கிறார், நான் உனக்கு முன் நடப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன், இளைப்பாறுதலை நான் உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதனால தான் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னென்ன வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். யார் யார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ, சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்கள் என்ன நிலைமையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் உண்டு என்பதைத்தான் இந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், உங்கள் தேவனாய் கர்த்தர் இளைப்பாற பண்ணி இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தாரே. எப்பொழுது இளைப்பாற பண்ணினார்? மோசே உங்களுக்கு கற்பித்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு கற்பித்து கொடுத்தான வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள், அதை மறந்து விடாதிருங்கள். கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தையை கை கொள்ளுகிற பொழுது இளைப்பாறுதல் உண்டாகும். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். வழி மாறிவிட்டதா, தவறி விட்டதா, திகைச்சு போனீங்களா, அப்படியே போய் கொண்டிருக்காதீங்க. இளைப்பாறுதல் கிடைக்காது. இளைப்பாறுதல் வரணுமானால், இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டியது எரேமியா 6:16 வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள்.
அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த புதிய வருஷத்தில் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், என் தொழிலை ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஆவியானவர் பேசுகிறேன், நான் உனக்கு முன் நடப்பேன், நாம் புறப்பட்டு போவோம் வா. இனி என்னை இல்லாமல் நீ பயணப்படாதே, அனுகூலம் இல்லாமல் நீ பிரயாணப்படாதே. கடந்த ஆண்டில் அப்படி செய்து பல நஷ்டங்கள், பல காரணமில்லாத காயங்கள். ஆனால் இந்த வருஷத்தில் வருகிற நாட்களிலே நாம் புறப்பட்டு போவோம் வா, என்னோடு நீ இணைந்து வா, நான் உனக்கு முன்னே நடப்பேன், நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக யாத்திராகமம் 34 அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியினிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உனக்கு முன்பாக, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவர் இதுவரை செய்யப்படாத ஒரு அதிசயத்தை இந்த நாளிலே உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். முன் நடக்கிற தேவன் இதுவரை செய்யப்படாத ஒரு அதிசயத்தை உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்ய போகிறேன். அது என்ன? ஏசாயா 40:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். கர்த்தருடைய மகிமை உன்னோடு கூட இருக்கிறதை கடந்த ஆண்டிலே ஜனங்கள் காணவில்லை, அறியக்கூடாததாக இருந்தது, அது மறைவாக இருந்தது. இந்த ஆண்டு அப்படி இல்லை. நான் உனக்கு முன் நடப்பேன், கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். உன்னோடு கூட இருந்து கர்த்தர் செய்வதை, உன்னை பயன்படுத்துவதை, உன் குடும்பத்துக்கு நன்மை செய்வதை ஜனங்கள் காணும்படிக்கு நான் அதை செய்ய போகிறேன். அது வெளியரங்கமாகும். உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை ஜனங்கள் காண்பார்கள் என்பதை தான் தேவனுடைய வார்த்தையை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வரும்பொழுது பார்வோனும் சேனையும் துரத்தி கொண்டு வருகிறார்கள். மோசே கோலை நீட்டி செங்கடலை பிளந்து விட்ட போது ஜனங்கள் வெட்டாந்தர வழியாய் நடந்தார்கள். அதை பயன்படுத்தி எகிப்தியரும் பின்னாலே வருகிறார்கள். ஆனால் மோசே திரும்ப கோலை நீட்டின பொழுது சமுத்திரம் இணைவதை பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அந்த எகிப்து ஜனங்கள் பேசிக்கொள்கிற வார்த்தை யாத்திராகமம் 14:25 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், காரணம் கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அது வரைக்கும் அவங்க அதை பார்க்கல. 10 வாதையில் அந்த ஜனம் பாதுகாக்கப்பட்டதையும் தங்களுக்கு வேதனை உண்டாக்குனதையும் அறிந்திருந்தும் அப்போ அவங்க அதை உணரலை. ஆனால் இப்போது பயங்கரமான ஒரு சோதனைக்குள் அகப்பட்டு கொண்ட போது சத்தம் போடுறாங்க, இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார். அவனோடு இருக்கிறதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த ஆண்டிலே உங்களோடு கூட இருக்கிறதை ஜனம் காணும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். மாத்திரமல்ல, கடைசியாக உபாகமம் 1 அதிகாரம் 30 வசனத்தை நான் வாசிக்கும் போது, உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாய் கர்த்ததாமே எகிப்திலே உங்களோடு இருந்து உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக செய்த எல்லாவற்றை போலவும் வனாந்தரத்தில் செய்து வந்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லும் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அப்படியானால் சத்துருவிலே ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாக, எதிர்த்து வருகிற பொல்லாத கிரியைகளை அழிக்கிற பொல்லாத கிரியைகளிலே ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். உபாகமம் 9 அதிகாரம் 3வது வசனத்திலையும் நாம் அதை வாசிக்கும் போது, உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறவர் என்பதை இன்று அறிய கடவாய், அவர் சத்துருக்களை அழித்து போடுவார், உனக்கு ஜெயம் உண்டாகும். அதை தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்கிறோம். யோசுவா 24:12 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு முன்னே குளவியை அனுப்பினேன், அவைகள் எமோரியரின் 2 ராஜாக்களை உங்கள் முன் நின்று துரத்தி விட்டது. அப்படியெல்லாம் சத்துருவிலே ஜெயம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அன்றைக்கு அண்ணன் தம்பியை பார்த்து நான் புறப்பட்டு போவோம் வா, நான் உனக்கு முன் நடப்பேன்னு சொன்னான். தேவனை கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுகிறார். நாம் புறப்பட்டு போவோம் வா, இனி நீ தனித்து போகக்கூடாது, நான் உன்னோடு வருவேன், நீ போகிற இடத்துல நான் உன்னோடு வருவேன். அதில் இன்னும் ஒரு முக்கியமான காரியம், நான் உனக்கு முன் நடப்பேன். அவர் முன் நடக்கும்போது குளனான காரியங்கள் எல்லாம் செமையாகும்.
சமூகம் முன் செல்கிறபடினால வாழ்க்கையில் இளைப்பாறுதல், அமைதல் உண்டாகும். இதுவரை செய்யப்படாத அதிசயமான காரியத்தை, தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படும்படியான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கடைசியாக எதிர வருகிற சகல ஜனங்களிலும் கர்த்தர் ஜெயம் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன் நடப்பேன், நீ என்னை பின்பற்றி வா. ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, என்னோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆமந்தும் ஆமேன்னு இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருஷத்தில் ஆண்டவரே, நீர் தங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் என்பதையும் தான் உமக்கு பின்வர வேண்டியவன் என்பதையும் அறிந்து உணர்ந்து செயல்பட உதவி செய்யும். நீர் அப்படி செய்ற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையானவர்களே, கடந்த நாட்களில் ஒரு புஸ்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். 50 செய்திகள் அடங்கிய இந்த புஸ்தகம் உங்கள் ஆவிரிக்க வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும், ஊழியர்களுக்கு சிறப்பாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் இதை பெற்று பயன்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்ற விவரங்களை என்னிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikaran@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.